ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி பண்ணியிருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு. அதை சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2 பல் பூண்டும் சேர்க்குறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியாக போடுவேன். எப்போவுமே வெங்காயத்தோடையும் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுருங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மட்டனை இதோடு சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதிலெல்லாம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் 1 ஸ்பூன் தனியாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மட்டனை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் நல்லா இறங்கணும். இப்போ இந்த தக்காளி மசாலாலாம் கொஞ்சமாக வேகணும். நான் எப்போவுமே மட்டனுக்கு கல் உப்பு தான் சேர்ப்பேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட சால்ட் இருந்தால் நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ அந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் மட்டனில் இறங்கியிருக்கும், தக்காளியும் லைட்டாக வதங்கி வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ அதோடு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மட்டனில். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு அந்த மட்டன் வேகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி விடாதீங்க, ஏன்னா இது தொக்கு தான் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா, பெப்பர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 12 விசில் கிட்ட நான் விட்டுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 விசில் விட்டுருங்க. மட்டன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரேவியோட வாசனையே சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்தா சூப்பரான மட்டன் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.